வணக்கங்க. கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு நம்ம விளக்குகள்லாம் ஒவ்வொரு இடமா போயிட்டு நம்ம வீடியோ எடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கிரி ட்ரேடிங் பள்ளிக்கரணைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இங்கே இருக்க விளக்குகள் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே மண் அகலை தான் பார்த்துருந்தேன். இந்த 6 அகல் வந்து 60 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. பேக் பண்ணியே வச்சுருந்தாங்க. ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த மண் விளக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 இருந்துச்சுங்க. 80 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. மண் அகல் சில நேரங்களில் அப்படி இப்படின்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப குவாலிட்டியாக இந்த மண் அகல் விளக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இப்போ நம்ம ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா பிளேட்லேயே வச்சு அந்த ஜெர்மன் சில்வர் பிளேட்டில் இந்த மாதிரி அகல் வச்சுருக்காங்க. இதில் வந்து பிளேட்டாக நம்ம அப்படியே வாங்கிக்கலாம். இது வந்து 150 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி நம்ம அப்படியே ஏற்றலாம். இது பாருங்கள், அழகாக வந்து நம்ம 4 விளக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி மண் பானையில் விளக்கு, இது வந்து இதுங்க கேண்டில், மண் பானையில் கேண்டில்னு சொல்லிட்டு கேண்டிலில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கேண்டிலும் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா கார்த்திகை தீபத்துக்கு. ஸோ அது பாருங்கள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிளாஸ், அதாவது கண்ணாடி கிளாஸில் அழகாக கேண்டில் இருந்தது. எக்கச்சக்கமாக இந்த பக்கம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கேண்டில், தீபம், அதாவது இதெல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இதிலே கலர்ஃபுல்லாக, அதாவது கலர் பெயிண்டிங்லாம் அடித்து அந்த மாதிரி அகல் எல்லாமே வச்சுருக்காங்க. பெயிண்ட் பண்ணால் இன்னும் அழகாக இருக்குல்லங்க. சாதாரணமாக அகல் வைக்கிறதுக்கும் பெயிண்ட் பண்ணி அகல் வைக்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்குது. பேக்கிங்கில், அதாவது உங்களுக்கு 4 வேணும்னாலும் 4 மட்டும் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. 6 வேணாலும் இருக்குது, 12 வேணாலும் இருக்குது, 3 வேணாலும் இருக்குது. இந்த மாதிரி டிசைனாக, அதாவது மண் விளக்குலேயே டிசைனாக பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகாக குவாலிட்டியாக நமக்கு கொடுக்குறாங்கங்க. அழகழகான விளக்குகள் எல்லாமே இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு வரோங்க. நிறைய டிசைனாக இருக்குங்க. ரொம்ப அழகழகாக இருக்குங்க விளக்குகள் எல்லாமே. அதே மாதிரி கேண்டில்ஸ்லாமே கூட ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பித்தளையில் அந்த அகல் எல்லாமே கூட இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருந்துச்சு. இது என்னடா ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு பார்த்தா இது கேண்டில்ங்க. இந்த பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி கேண்டில் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அழகாக நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா உட்டில் வந்து கேண்டில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பிள்ளையார் மனை, ஜெர்மன் சில்வரில் விநாயகர் மனை, அதான் பிள்ளையார் மனைன்னு சொல்லுவோம், அது தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய மனையெல்லாம் இருக்குது உட்டு. அடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயாச்சுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த விளக்குகள் எல்லாமே, பிராஸ் விளக்குகள் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நல்லா பெரிய பெரிய வடிவிலான பிராஸ் விளக்குகள் எல்லாமே இவங்கக்கிட்ட வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற எல்லா விளக்குமே நார்மலாக வச்சில்லைங்க, அந்த கவர் வந்து போட்டு மூடி வச்சுருக்காங்க. இப்போ வச்சுருக்க விளக்கில் ஒரு சில விளக்குகள் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். மற்றபடி எல்லாமே, ஏன்னா பழசாயிடும் பார்த்திங்களா, அதனால் பிராஸ் விளக்குகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அழகழகான பிராஸ் விளக்குகள், அன்னம் வச்சு இருக்குது, மயில் வச்சு இருக்குது, விநாயகர் அந்த மாதிரி எல்லாம் வச்சு ரொம்ப அழகழகாக மயில், அன்னம், அதுக்கப்புறம் வந்து விநாயகர், இந்த மாதிரி சொல்லிட்டு விளக்குகள் நல்லா உயரமாக நம்ம ஹைட்டுக்கு 5 அடியிலலாம் கூட இருக்குங்க. ஸோ சின்ன விளக்குலேருந்து பெரிய விளக்கு வரைக்குமே இவங்க வச்சுருக்காங்க. இது பாருங்கள், என்னோடய ஹைட்டில் இருக்குது. அப்புறம் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது தான் ஒரு சின்ன ஸ்டூலில் வச்சுருந்தாங்க. ஸோ 4 அடிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா பெருசாகவே இருக்குங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெரிய பெரிய குத்து விளக்கு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம சின்ன சின்ன விளக்கெல்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து மயில் விளக்கு தான் பார்த்துட்ருக்கோம். அழகான ஒரு மயில் விளக்கு பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி பிளேட்டு வச்சு நம்ம ஏற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவுமே விளக்கு அப்படியே வைக்கக்கூடாது, அதுக்கு ஒரு பிளேட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அகல் மாதிரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிராஸ் ஐட்டம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அகல் மாதிரி, அகல்லையே வந்து பிடி வச்ச மாதிரி அந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி இதுலேயே நிறைய டிசைன்ஸில் இந்த விளக்குகள் எல்லாமே இருக்குங்க. கிரி ட்ரேடிங்கில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பள்ளிக்கரணை பிரான்ச்சு ரொம்ப பெரிய ஷாப்புங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு 3 ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப பெரிய ஷாப்பு, நிறைய ஐட்டம், நீங்கள் தேடுற ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. பூஜை பொருட்கள் அனைத்துமே இங்கே வந்து கிடைக்குங்க. இப்போ இதை விளக்கில் பாருங்கள், இந்த விளக்கு பாருங்கள், ரொம்ப அழகழகான விளக்குகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, பிராஸ் ஐட்டம் மட்டும் இல்லை, ஜெர்மன் சில்வரும் இவங்க வச்சுருக்காங்க, கன் மெட்டல் வச்சுருக்காங்க. ஸோ ஒயிட் பாலிஷ் இந்த மாதிரி சொல்லிவிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொம்பு, அதாவது சில பேர்லாம் வெள்ளியில் வாங்க முடியல அப்படின்றவங்கெல்லாம் இந்த ஜெர்மன் சில்வரில் வாங்கிக்கலாம், கன் மெட்டலில் வாங்கியிருக்கலாம். இப்போ ஒரு நர்த்தன விநாயகர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. அழகாக திரி போட்டு 5 விளக்கு ஏற்றலாம் நர்த்தன விநாயகர். இது வந்து கன் மெட்டலில் கோல்டு பாலிஷ் போட்டிருக்காங்க, கன் மெட்டல்லையே ஒயிட் பாலிஷும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன், மற்றபடி நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட, அதாவது சுவாமி புக்ஸு எக்கச்சக்கமாக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வச்சுருக்காங்கங்க. சுவாமி ஆன்மீக புத்தகங்கள் எல்லாமே இருக்குங்க. சுவாமி புத்தகம் எங்கேயாவது கிடைக்கல அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கிரி ட்ரேடிங் பள்ளிக்கரணைக்கு வந்தீங்கன்னா அத்தனை புக்ஸுமே நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிராஸில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது சுவாமி சிலைகளெல்லாம் ரொம்ப அழகழகான சுவாமி சிலைகள்லாம் இங்கே இருக்குங்க. அதெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஏன்னா எக்கச்சக்கமான சுவாமி சிலைகள் மட்டும் தனியாக நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இலையில் விநாயகர், அரச மர இலையில் விநாயகர் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கும்ப கலசம், அதுக்கப்புறம் குத்து விளக்குலேயே நிறைய வெரைட்டி, சின்னது பெருசுமான்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. ஓம் விளக்கு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கதால உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தெரியலாம். மோஸ்ட்லி அழுக்கு படியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பாதிக்கு மேலே முக்கால்வாசி ஃபுல்லாக கவர் தான், ஒரு சிலது மட்டும்தான் உங்களுக்கு அப்படியே ஓப்பனில் இருக்குது. ஏன்னா டஸ்ட்டு படியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுலேயே வந்து திரி தூண்டுற விளக்குன்ற மாதிரி காமாட்சி விளக்குலையே குபேர விளக்கு, இந்த மாதிரி விளக்கில் எத்தனை வெரைட்டி இருக்குமோ அத்தனையுமே இருக்குங்க இங்கே. இந்த ஷாப் வந்து நல்ல பெருசாக இருக்குங்க, விசாலமாக இருக்குங்க. ஸோ வந்து பாருங்கள், ரொம்ப பெரிய ஷாப்புங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பூஜை பொருட்கள் அத்தனையுமே கிடைக்குங்க. வரலட்சுமி நோம்புக்கு வந்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், அதே மாதிரி கொலு டைமில் வந்தீங்கன்னா, நவராத்திரி டைமில் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொம்மைகள் எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டிருக்கோங்க. ஸோ அதே மாதிரி காப்பர் ஐட்டமும் இவங்க வச்சுருக்காங்க. பூஜை பொருட்கள் அனைத்தும் வச்சுருக்காங்க. காப்பர், பிராஸு, அப்புறம் கன் மெட்டல், ஜெர்மன் சில்வர்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டம்ஸுமே இவங்க வச்சுருக்காங்கங்க. சுவாமி சிலைகள்லாம் ரொம்ப அழகழகான பெரிய பெரிய சுவாமி சிலைகள் எல்லாமே கூட, விக்கிரகங்கள்லாம் கூட இவங்க வச்சுருக்காங்க. துளசி மாடம் இருக்குது. இப்போ வந்து சபரிமலை சீசன் வேறு, அதாவது கார்த்திகை மாதம், அதனால் ஐயப்பன் விளக்கு வச்சுருக்காங்க, சாஸ்தா விளக்கு. அதே போல் ஐயப்பன்மார்களுக்கு வந்து தேவையான சுவாமியோட வஸ்திரம்லாம் கூட இவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சபரிமலை, அதான் கேரளா விளக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஐயப்ப விளக்கு, சாஸ்தா விளக்குன்னு சொல்லுவோம். அதுவே சின்னது பெருசுமா சைஸ் வாரியாக அவங்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு சபரிமலை அந்த படிக்கட்டு வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது ஐயப்பன்மார்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே இவங்க வச்சுருக்காங்கங்க. அந்த மேட்லேருந்து, அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து, சாஸ்தா விளக்குலேருந்து, சாஸ்தா விளக்குலேயே 3 சேர்ந்து வரும் பார்த்திங்களா, அந்த விளக்குலேருந்து எல்லாமே இவங்கக்கிட்ட இதுவாக இருக்குங்க. இந்த படிக்கட்டோட அந்த அகலம் ஜாயிண்டில் வரதால் அப்படியே நீங்கள் வந்து கற்பூரம் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே கொலு மாதிரி வச்சுருக்காங்க. ஐயப்பனுக்கு தேவையான அத்தனை பொருட்களும், சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு அந்த பிளேட்லேருந்து எல்லாமே இருக்குங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே, இப்போ நம்ம வந்து 2nd ஃப்ளோருக்கு வந்துட்டோம். 2nd ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஐயப்பன்மார்களுக்கு தேவையான அந்த மாலைகள் எல்லாமே இருக்குது. இங்கேயும் விளக்குகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆன்மீக புத்தகங்கள் எக்கச்சக்கமாக இவங்கக்கிட்ட இருக்குங்க. அதே மாதிரி ருத்ராட்ச மாலையாக இருக்கட்டும், சபரிமலை இந்த மாலைன்னு சொல்லிட்டு எல்லா மாலைகளும் இருக்குது. வஸ்திரங்கள், ஐயப்பன்மார்களுக்கு தேவையான வஸ்திரங்களும் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ கிரி ட்ரேடிங் வரலைன்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாங்க, வந்து பாருங்கள். எல்லாமே ஒரே இடத்துல நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரி ட்ரேடிங் பள்ளிக்கரணைக்கு வாங்க. இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கிரி ட்ரேடிங் கூட போய் பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கிரி ட்ரேடிங்கில் வந்து எல்லாமே கிடைக்குங்க. எப்போவுமே இந்த இடத்துல விளக்கு வாங்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா அந்தளவுக்கு விளக்குகள் எல்லாமே இங்கே ரொம்ப நிறைய அழகழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த மண் அகல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பக்காவாக இருந்துச்சுங்க. அப்படியே அந்த மண் அகல் வந்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த மண் அகலை பாருங்கள், ரொம்ப ஃபினிஷிங் பக்காவாக ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் கூடவே ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. ஜெர்மன் சில்வர் ஐட்டமாக இருக்கட்டும், நம்மளோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா பிராஸில் வாங்கிக்கலாம், கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா கன் மெட்டல், இந்த ஜெர்மன் சில்வர் இந்த மாதிரி இதுலேயும் வாங்கிக்கலாம்.
காப்பரில் கூட நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரகமாக பிரித்து வச்சுருக்காங்கங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் கிரி ட்ரேடிங் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க கிரி ட்ரேடிங். ஸோ எந்த இடத்துல வேணால் வந்து பாருங்கள். உங்கள் கார்த்திகை தீபத்துக்கு நிறைய விளக்குகள் எதுக்கு வீடு ஃபுல்லாக விளக்கேற்றுங்க. ஏன்னா விளக்கேற்றுறதுல காட்டிலும் சிறப்பானதொரு வழிபாடு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ வீடு முழுக்க விளக்குகளால் வீட்டை வந்து பிரைட்டாக வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன அதே போல் சுவாமியோட ஃபோட்டோஸ் எல்லாமே கூட இவங்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அதே மாதிரி அட்டையில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விக்கிரகம், அந்த கோவில், அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இவங்க வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகேங்க, சரணாகதி தத்துவத்தை உலகுக்கு எடுத்து சொன்ன விழா தீப விழா தாங்க. ஸோ எல்லாருமே தீப விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. நிறைய விளக்குகள் வாங்கி உங்கள் வீட்டை ஜெகஜோதியாக வச்சுருங்க. ஓகேங்க, நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.